2000 வருஷம் பழமையா இருக்கிற இந்த முருகன் கோயிலுங்க. இங்க இந்த மாதிரி 40 அடியில ஒரு முருகன் சிலையும் இருக்குங்க. இந்த முருகன் கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு இந்த பச்சைமலை முருகன் கோயில். இந்த மலைக்கு நீங்க வண்டியிலயும் போலாங்க, இல்ல படிக்கட்டுலயும் போலாம். ஆனா படிக்கட்டு பாத்தீங்கன்னா 181 படிக்கட்டு தாங்க. நாம படிக்கட்டுல தாங்க போனோம். அப்படி படிக்கட்டு ஏறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடுல பிள்ளையார் இருப்பாருங்க, அவர் கும்பிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்படி படிக்கட்டு முக்காவாசி தூரம் ஏறின பிறகு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லயே இந்த 40 அடி உயரத்துல இருக்கிற செந்தில் ஆண்டவர் சிலையை நீங்க பாக்கலாங்க. படிக்கட்டு ஏறி முடிச்சோடனே மிகப்பெரிய ராஜ கோபுரமும், அதுக்கு முன்னாடி முருகனின் வாகனமா இருக்கிற மயிலும், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடி கம்பமும் இருக்குங்க. இந்த கோயில்ல விளக்கேத்துனீங்கன்னா நினைச்சது நடக்கும்னு சொல்றாங்க. இங்க ஒவ்வொரு சன்னதியுமே பாத்தீங்கன்னா கருங்கல்லால தாங்க அமைச்சிருக்காங்க. வள்ளி தெய்வானையோட இருக்கிற மாதிரி முருகர் சிலையும் உள்ள இருக்குங்க. முருகர் பாத்தீங்கன்னா குழந்தை வடிவில ஞான தண்டாயுத பாணியா இங்க காட்சி அளிக்கிறாருங்க. உள்ள இருக்க எல்லா சன்னதியும் பார்த்துட்டு அப்படியே முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த 40 அடி முருகன் சிலைக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது கோபிச்செட்டிப்பாளையமே தெரியுங்க. இந்த பச்சைமலை முருகன் கோயிலுக்கு நிறைய வரலாறு இருக்குங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம திருப்பூர் எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க.